வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இசை என்ன சொல்லும்பொழுது அது ஒரு மருந்து போல பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இட் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு கூட ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்கோம். அந்த கான்செப்டில் தொடர்ந்து மேலே பார்க்கும்பொழுது சில நேரத்தில் நம்ம ஒரு இசையை கேட்டு பொறுத்து தான் கேட்டு இன்புறுவது அப்படின்னு. ஆனால் இசையை மருந்து என்ன எடுக்கும்பொழுது அது மருத்துவ உலகத்தில் இருக்கிற மருத்துவ ஃபீல்டு இருக்கே, மெடிக்கல் ஃபீல்டு, அது எல்லா விதமான ஏரியாலையும் அதை பயன்படுத்த முடியும். அதாவது சுகவீனமாக இருந்து சுகவீனத்துக்குலேருந்து நார்மாலிட்டிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாலும் இசை பயன்படுத்த முடியும். ஏற்கனவே நம்ம நார்மாலிட்டி தான் இருக்கிறோம், இன்னும் ஃபிட் அண்ட் இதுவாக இருக்கிறோம், ஃபோமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலையும் இசை பயன்படுத்த முடியும். இசை என்ன சொல்லும்பொழுது அது மூளைக்கு தொடர்புடையது. அதாவது நம்மளோட உணர்வுகளோட அது என்ன பண்ணோம், பயனுடையதாக உணர்வுகளுக்கு சீர்தூக்கத்துக்கு அடிப்படையில் அமையும். உணர்வுகளை சீர்தூக்கி கொடுக்கும். அப்புறம் உணர்வுகளை என்ன பண்ணோம், மேலும் எமோஷ்னல் ரிஃபைனரி, அதுக்கும் அது பயனாகும். அதுக்கப்புறம் இந்த எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உணர்ச்சிகளின் பிழம்பாக இருக்கும் பொழுது நம்மளை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் அது ஒரு பயனுள்ள ஒரு காரணியாக அமையும். இட்ஸ் அ குட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஏன் உணர்ச்சி பழம்பாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் உணர்வுகளை நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியல. மேலும் மேலும் வருத்தம் இருந்தால் வருத்தம் நம்மளை அப்படியே என்ன பண்ணிடுது, கீழே தள்ளுற அளவுக்கு ஆக்கிடுறது. இட் இஸ் வி ஆர் லூசிங் அவர் பேலன்ஸ். அப்படின்னா எமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கும்பொழுது எமோஷ்னல் பேலன்ஸ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு இசை ஒரு நல்ல ஊக்கியாகவும் புத்துணர்வை நிலை பெற்று தருவதாகவும் அமையும். எப்படின்னு கேட்டால் இசையில் 2 விதமாக இருக்குதுன்னு இதை கொடுத்து கூட பேசிக்கலாம் நம்ம. அதாவது லிசனிங், பாசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக், அப்புறம் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக். நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போது அது நம்மளே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறதுக்கு பாடியில் இருக்கிற ஆக்சிடோசினை அதை அதிகப்படுத்தும். எப்படின்னா இப்போ சிரித்து விளையாடணும் அப்படின்னா ஒரு சிறு குழந்தையோட நம்ம இருக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு 2 குட்டி பசங்க இருக்குது, ஒரு 2 வயசில் ஒன்றும் 4 வயசில் ஒன்றும், ஒரு 2 குட்டி பசங்க இருக்குதுன்னு சொன்னால் அந்த 2 குட்டி குழந்தைகளுக்கும் என்ன தெரியாது, சிறு குழந்தைகள் அதுக்கு எதை எப்போ பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாது. குட்டி குழந்தைக்கு 2-3 வார்த்தைகள், ஒரு 10 வார்த்தை வந்திருக்கும். அந்த சொல்லை திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கும். அந்த சொல்லை சொல்லும்பொழுது அதுக்கு கிடைக்கிற ப்ளஷர்னால இதை கண்டினியூ டு ரெசைட் அதை வந்து சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு டியூன் கூட போட்டுக்குமா இருக்கும். அப்போ அதை நம்ம அதுபோல் ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது வி கெட் இன்டு நம்மளுக்கு நிறைய சிரிப்பு வரும். அது என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் அது விளையாடுறதுக்கு ஏதான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தள்ளிட்டு அதை தட்டினாலே அதில் அழகான சவுண்டு வரும், இனிமையான ஒலி இருக்கும். அந்த ஒலியோட ஃப்ரீக்குவன்சியை நம்ம மேட்ச் பண்ண முடியும். அப்படிலாம் இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அது தெரியாது. இன்ஸ்டெட் அது என்ன பண்ணுன்னா அதை தள்ளிட்டு அதே அந்த ஸ்டிக்கால் அது என்ன பண்ணும், தரையில் தட்டி விளையாடும், ஒரு சேரில் தட்டி சத்தம் பண்ணும். ஏன்னா இந்த குழந்தையோட அந்த சவுண்டு இருக்க ரிஃபைனிங் சவுண்டு அதை அதுக்கு அனுபவித்து என்ஜாய் பண்ணுறது தெரியாது. இன்ஸ்டெட் த சைல்டு கோ ஃபார் தி நாய்ஸ், பெரிய சத்தம் பண்ணி பார்க்கும். ஏன்னா அதே ஃப்ரீக்குவன்சியில் அதை மறுபடியும் தயார் பண்ண முடியாது. முதல்ல ஒலிக்கும் சத்தத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அந்த நாய்ஸ்ன்னு சொல்லும்பொழுது அதனோட ஃப்ரீக்குவன்சி வந்து ஹேவயராக இருக்கும். அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. இத்தனை கிலோ ஹெர்ட்ஸ்னோ இத்தனை சவுண்டு அளவில் அதை அளந்து சொல்கிறதுக்கோ முடியாது. ஆனால் ஒலி, அதாவது இசை என்று சொல்லும்பொழுது இதுவும் சவுண்டு தான், நாய்ஸ் என்று சொன்னாலும் சவுண்டு தான். நாய்ஸ் unable to reproduce in the same frequency, whereas அந்த நோட்ஸு ஸ்வரங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒலி என்னது, ரிஃபைன்டு சவுண்டு அதே ஃப்ரீக்குவன்சியில் ஒரு 782 கிலோ ஹெர்ட்ஸில் இருக்கிற ஒரு ஸ்வரம்னு வைங்க. அந்த ஸ்வரத்தை மீண்டும் மீண்டும் அதே ஃப்ரீக்குவன்சியில் நம்மளால் தொடர்ந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் அது இசை. ஏன்னா அது அந்த ஒலியோடு அது இசைந்து போகிறது. அந்த இசைக்குன்ற இசை என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ரொம்பவும் விருப்பத்தக்கதாக இருக்குது. அது நம்மளுடைய மனதில் அமைதியான எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்துகிறது. அதனாலேயே அது இசை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சிறு குழந்தை விளையாடுறதை பற்றி சொன்னாங்களே டாக்டர் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை விளையாடும்போது அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் இல்லையா, என்ன கொஞ்சம் யோசனை பண்ணலாமல் அது பாட்டுக்கு சொல்கிறது, மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்குது,
மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தா அதை தள்ளிட்டு தரையில் தட்டுறது அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இட் இஸ் கிவிங் சம் சார்ட் ஆஃப் ப்ளஷர் டு த சைல்டு ஆஸ் வெல் அஸ் அது போல் ஆக்ஷனை அந்த ஆக்டிவிட்டியை நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்கிது. அந்த மாதிரி இனிமையான நினைவுகள், இனிமையான உணர்வுகள் அது என்ன பண்ணும், பாடியில் ஆக்சிடோசினோட அளவை அதிகப்படுத்தும், ஆக்சிடோசினோட அளவை சீர்படுத்தும், ஆக்சிடோசின் அளவை என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். அது மாதிரி பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், மனதில் இனிமை வேண்டும், வாக்கில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். அது மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த என் மனது எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்கு, மனது தெளிவாக இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த எண்ணத்தில் இனிமை என்பது அங்கே கிடைக்கும். அதாவது சிறு குழந்தைகள் விளையாடுற இடத்துல நம்ம பார்த்தோமான எண்ணத்தில் இனிமை, பார்வையில் பரிவு அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா நேச்சுரலாக அது ஆக்சிடோசினை அதிகப்படுத்தும். பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா ஆக்சிடோசினோட பேலன்ஸை அது செட்டில் பண்ணும். இதுபோல் செட்டில் பண்ணுற அந்த நேரத்தில் அங்கே ஒரு இசை, பேக்ரவுண்டில் இசை இருந்தால் அது ஒரு ரிலாக்ஸ்டண்ட்டாக, அதாவது மனதை அமைதிப்படுத்தக்கூடியதாக அமையும். அப்படின்னு அந்த மனது அமைதியானாலே எண்ண ஓட்டங்கள் அதாவது தாறுமாறாக போயிட்டுருக்குது, எந்த இடத்துல ஆரம்பித்தோம், ஒய் வி ஆர் கம்மிங் திஸ், இவ்வளோ தூரம் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்லாம் யோசிக்க தெரியாமல், வேர் டு கண்ட்ரோல் இட் அப்படின்னு தெரியாத பொழுது ஆக்சிடோசின் பாடியில் அதிகமாக இருந்தால் அந்த நேரத்தில் இசை என்ன பண்ணோம், அதை ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய, எமோஷ்னல் பேலன்ஸில் சீர்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு காரணியாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.